சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, அது ராஜி அவர்களோட இறப்பு தான். அவங்களுடைய கணவரே அவங்கள வெட்டி கொன்னுருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி, அனைத்து தரப்பினருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவங்களோட இறப்புக்கு பின் தொடர்ந்து ஏகப்பட்ட செய்திகள் போலீஸ் சைட்லேருந்தும் சரி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்தும் சரி வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, இறப்புக்கு முன் ராஜி அவர்களுடைய கணவர் வந்து அவங்களோட குழந்தைகளுக்கு மெசேஜ் ஒண்ணு அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறது தான். அதாவது ராஜிக்கும் அவங்களுடைய கணவருக்கும் சமீப காலமாவே பிரச்சனை அப்படிங்கிறது இருந்திருக்கு. குறிப்பா ராஜியுடைய கணவர் ரீசென்ட்டா வேலைக்கு போகாம ராஜி கிட்ட தான் காசு கேட்டுட்டு இருந்திருக்காரு. ராஜிக்கும் அங்க பிசினஸ் சரியா போகாததுனால கடன் அப்படிங்கிறது அதிக அளவுல வந்திருக்கு. இதனால அவங்க 2 பேருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை அடிக்கடி வந்து இருந்துட்டு இருந்திருக்கு. 1 மந்த்துக்கு முன்னாடியே ராஜிக்கும் அவங்களுடைய கணவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதனால ராஜியுடைய கணவர் அவங்களுடைய அக்கா வீட்டுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு ரீசென்ட்டா தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்ததுக்கு அப்புறமும் அவங்க கிட்ட நல்லபடியா நடந்துப்பாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில அகைன் அவங்க கிட்ட சண்டை தான் போட்டுட்டு இருந்திருக்காரு. இந்த ஒரு நிலையில சம்பவத்தன்று அன்னைக்கு காலையில அவங்க 2 பேருக்குமே மறுபடியும் மிகப்பெரிய அளவுல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா வாக்குவாதமா மாறி மிகப்பெரிய அளவுல போய்கிட்டு இருந்திருக்கு. அப்ப ராஜியுடைய கணவர் அவருடைய மொபைல் போனை எடுத்து, நீ இன்னைக்கு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது நானும் உங்க அம்மாவும் உயிரோட இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்திருக்காரு. இந்த ஒரு மெசேஜை பார்த்து அவங்க பையன் பதறி போயிருந்திருக்காரு. அவர் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவர் சொன்னது மாதிரியே அவங்க 2 பேரும் இறந்து தான் கிடந்திருக்காங்க. மேலும் முன்பக்க கதவு அப்படிங்கிறது தொறந்து இருந்திருக்கு. இந்த இடத்துல தான் போலீஸாருக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது. ஒருவேளை அவங்களுடைய கணவரே வெட்டி கொண்டிருக்காரு, ஒருவேளை பயத்துல அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னாலும் முன்பக்க கதவு திறந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஓப்பனாவே திறந்திருக்கு. அப்ப 3வதாக வேற ஏதாவது ஒரு நபர் உள்ள வந்திருப்பாங்களா, வேற ஏதாவது நடந்திருக்குமா அப்படிங்கிற கோணத்துல போலீசார் விசாரணை பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க அப்பாவுடைய மொபைல் போன்ல இருந்தே இந்த ஒரு மெசேஜ் வந்திருக்கு. மேலும் அவங்க 2 பேத்துக்குள்ள கடைசியா சண்டை மட்டும் தான் போய்கிட்டு இருந்திருக்கு. அப்படிங்கும்போது ஒரு கோவத்துல கூட ராஜியுடைய கணவர் ராஜி இப்படி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு காவல்துறை இப்போதைக்கு வந்திருக்காங்க. இந்த ஒரு செய்தி தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. ராஜியுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது, ராஜியுடைய கணவர் கடந்த சில காலங்களாகவே ராஜியை சந்தேக கண்ணோட தான் பார்த்துட்டு இருந்தாரு. குறிப்பா இந்த ஒரு பிசினஸ் வந்து லாஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒருவேளை அவங்க யார்கிட்ட பேசுறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்கப்பட்ட முறை இதை பத்தி ராஜி கிட்ட கேட்டே சண்டை போட்டிருக்காங்க. ராஜியுமே இது குறித்து தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தும் தொடர்ந்து ஒரு சந்தேகத்தோட தான் நிறைய விஷயங்களை பார்த்து இருந்திருக்காரு. இதனால சண்டை போட்டுட்டு இருந்திருக்காரு. இந்த ஒரு காரணத்தினால கூட அவரு ராஜியே இது மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எது எப்படியோ ஓவராலா ராஜி அவர்களோட இறப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. அவங்க கணவர் சைடு தப்பா இல்லை வேற ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறது போலீஸார் விசாரணை முடிச்சு அவங்க அறிக்கையை தாக்கல் செய்யும் போது தான் தெரியும். நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போல சந்தேகப்பட்டு அவர் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாரா? உங்களோட தாட்டை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.